Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னையில் மழைநீர் வடிகால் பணி ஆமை வேகத்தில் நடப்பது குறித்து செய்தி சேகரிக்க சென்ற நமது தமிழ் ஜனம் செய்தியாளர் குழுவை தாக்க முயற்சித்திருக்கிறார்கள். அசோக் நகரில் செய்தி சேகரிக்க சென்ற நமது தமிழ் ஜனம் செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளரை திமுக நிர்வாகி தாக்குவதற்கு முற்பட்டிருக்கிறார். அசோக் நகர் 10வது மெயின் ரோட்டில் மழைநீர் வடிகால் பணி குறித்து கள ஆய்விற்கு சென்றபோது தாக்குதல் நடத்த முயற்சித்திருக்கிறார்கள். செய்தி சேகரிக்க விடாமல் தடுத்ததுடன் செய்தியாளரையும் அநாகரிகமாக திமுக நிர்வாகி பேசியிருக்கிறார். நீ ஆஃப் அண்ணா ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணுங்க அண்ணா நீங்க வேலை சீக்கிரமா முடிச்சீங்கன்னா அது வந்து பார்க்கல எங்க வந்து நீங்க பாட்டு இது பண்ணுங்கறீங்க கொஞ்சம் கடைங்க சேல்ஸ் கம்மியாதுங்க நீங்க வந்து ஆமா உண்மைதானே சரி பண்ணுங்க சரி பண்ணல என்னன்னா பேசுறீங்க நீங்க என்னன்னா பேசுறீங்க கொஞ்சம் மரியாதை பேசுங்க இது நடக்குதுன்னா நல்ல விஷயத்தை சொல்லுங்க நீங்க கெட்ட விஷயத்தை நீங்க சொல்லாதீங்க என்ன கெட்ட விஷயம் இதுல என்ன ஸ்கூலுக்கு போற பசங்க என்ன பாதிச்சாங்க இதுல ஆமா டிராஃபிக் எப்படி என்ன பாதிச்சாங்க நீங்க பாத்தீங்களா ஸ்கூல் டைம் நான் எவ்வளவு கிளியர் பண்ணி பாத்தீங்களா நீங்க என்ன கிளியர் பண்ணீங்க நீ வந்து 10 மணி நீ எல்லாத்தையும் போட்டு 10 மணி வரைக்கும் வேலைய செய்யுங்க இது 2 மணி தான் பேஸ் போட்டு 2 மணி தான் போனானுங்க சரி கொஞ்சம் காமன் சென்ஸோட பேசுங்க மரியாதை பேசுங்க முதல்ல நான் போடா காமன் சென்ஸோட பேசுங்க காமன் சென்ஸோட பேசுங்க நீங்க காமன் சென்ஸோட பேசுங்க நீங்க யாரு இல்ல நீங்க யாரு கேக்குறது நீங்க யாரே நிக்கிறேன் முதல்ல தயவுசெய்து ஆஃப் பண்ணுங்க என்னது ஆஃப் பண்ணுங்க எதுக்கு தள்ளுறீங்க நீங்க முதல்ல ஆஃப் பண்ணுங்க எதுக்கு தள்ளுறீங்க முதல்ல ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னேன் நீங்க எடுத்துட்டீங்களா இல்ல நீ ஏன் எதுக்கு தள்ளுறீங்க எடுத்துட்டீங்களா ஏங்க எதுக்கு நீங்க ஏன் மேல தள்ளுறீங்க நீங்க எதுக்கு தள்ளுறீங்க? இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் பாவேந்தர் வழங்க கேட்கலாம். பாவேந்தர், அந்த தாக்குவதற்கு முற்பட்ட திமுகவை சேர்ந்த அந்த நபர் யார், எதற்காக அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார், விவரங்கள்? வணக்கம். காலையில் வழக்கமாக அலுவலகத்தில் இருந்து பணிக்கு செல்வது, அதாவது செய்தி சேகரிக்க செல்வது சென்று கொண்டிருந்தோம். அப்போது பொதுமக்களுடைய கோரிக்கைக்கு ஏற்ப அசோக் நகர்ல மழைநீர் வடிகால் பணி என்பது மிக தாமதமாக நடைபெற்று வருவதாக தெரிவிச்சிருந்தாங்க. கடந்த 10 நாட்களாக குழி தோண்டப்பட்டிருந்த நிலையில சரியான முறையில வேலை நடக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது தொடர்பான செய்தி சேகரிக்க நம்ம சென்றிருந்தோம். குறிப்பா அசோக் நகர் 10வது மெயின் ரோட்ல இந்த சம்பவம் என்பது நடைபெற்றது. அப்பகுதியில நம்ம வழக்கமாக ரிப்போர்ட்டர் செய்தி சேகரிக்க சென்ற போது பொதுமக்களிடம் பேட்டி எடுப்போம். அதன் வகையில அங்க இருக்கக்கூடிய வியாபாரி ஒருவரிடம் பேட்டி எடுத்துக்கொண்டு இருக்கும் போது இந்த செந்தில், இவர் பெயர் வந்து செந்தில், இவர் வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வார்டு கவுன்சிலருடைய மகனாக இருக்கிறார் என்பது தகவல் தெரிஞ்சிருக்கு. இவர் வந்து அந்த செய்தி பேட்டி எடுத்துக்கொண்டு இருக்கும் போதே அந்த நபரை அசிங்கமான முறையில், அநாகரிகமான முறையில திட்டக்கூடிய சூழல் நம்மால் ஏற்பட்டுச்சு. அது என்ன அப்படின்ற முறையில அவங்கள்ட்ட ஏன் திட்டுறீங்க அப்படின்ற முறையில கேட்டோம். அது நீங்க என்ன தகாத வார்த்தைகளை பிரயோகம் பண்ணி, அநாகரிகமான வார்த்தைகளை பிரயோகம் பண்ணி கேமராவை தடுக்கக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டது. அதன் தொடர்ச்சியாக ஏன் கேமராவை தடுக்கிறீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இந்த இடத்துல எவ்வளவு நாளா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது, நம்ம கடந்த 10 நாட்களாக இங்க பிரச்சனை இருப்பதாக பொதுமக்கள் தெரிவிச்சிருக்காங்க, அதனாலதான் நம்ம இந்த இடத்துல எடுக்க வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது, எவன் தெரிவித்தான் அப்படின்ற ஒரு அதிகார தோணியில நம்மளே மிரட்டக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இப்படி பேசக்கூடாது, அநாகரிகமான முறை, இது சரி தவறு என்பது பொதுமக்கள் சொல்லியிருக்காங்க, அவங்கதான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதனால பள்ளி மாணவர்கள் பெருமளவுல சிரமத்திற்கு உள்ளாகக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு. எனவே இது செய்தி சேகரித்து போட வேண்டியது எங்களோட கடமைன்னு சொல்லும் போது, நீங்க யார் இதெல்லாம் எடுக்க அப்படின்ற முறையில தமிழ் ஜனன் என்ற சேனலையும் அநாகரிகமான முறையில திட்டக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அப்போதான் நீங்க இப்படிதான் திட்டக்கூடாது, இது தவறான பாதை அப்படின்றத சொல்லும் போது அவரு இன்னும் ஆக்ரோஷமான முறையில ஏற்பட்ட போது அவர் கூட இருந்த இன்னொரு நபரும் நீங்க அதாவது ஆக்ரோஷமா ஏற்பட்டு அடிக்க முற்பட்ட சூழல் என்பது ஏற்பட்டது. முழுமையாக அந்த கேமராவை தடுத்து நிறுத்தக்கூடிய காட்சி என்பது, முதலில் அவர் செய்தியாளரான என்னை அவர் தடுத்து நிறுத்துவார், கைப்பிடித்து இழுப்பார். அதன் பிறகு நான் அவர் ஏன் இப்படி பண்றீங்க அவர் தடுத்து நிறுத்தும் போது கேமராவை தடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். கேமராமேனை தாக்க முற்பட்ட போதுதான் அவரோட கை நீங்க இப்படி பண்ணக்கூடாதுன்றத தட்டி விடக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டது. தொடர்ந்து இந்த பகுதிகளில் இந்த மாதிரியான பதட்டமான சூழல் ஏற்பட்ட போது அங்கிருந்த சிலர்
இது இப்படி வேணாம் கிளம்பிடுங்கன்னு சொல்லி நம்மளையும் அப்புறப்படுத்தக்கூடிய சூழல் ஏற்பட்டாங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாவேந்தர். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ரன் டு ரைஸ் சேவா பாரதி தமிழ்நாடு நடத்தும் மாபெரும் விழிப்புணர்வு மாரத்தான். சமூகத்திற்கு மாற்றத்தை தரவாரீர். நாள் செப்டம்பர் 21, 2025. இடம் படூர் தையூர் பைபாஸ் சாலை, OMR, சென்னை.